அடுத்த நாள் உன் லைஃப்ல உனக்கு எதிரியே இருக்க மாட்டான். எல்லாத்தையும் நீ திருப்பி கொள்ள போகிற. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை, ஒரு நாள் முழுசுமா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீ எடுக்கிற முயற்சி வீணாவே போகாது. நீ எடுக்கிற முயற்சி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய கையிலிருந்து எதெல்லாம் பிடுங்கப்பட்டுச்சோ அதெல்லாம் கர்த்தர் சத்துருவின் கையிலிருந்து பிடுங்கி உன் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். அதை கர்த்தர் கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரம் உங்க மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. ஒன்றும் குறைபடாமல் சொல்லுங்க. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். திரும்ப சொல்லுங்க. ஒன்றும் சொல்லுங்க. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். சொல்லுங்க. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் பிராங்க்லின் திருப்பிக் கொண்டான். உங்க பேர் தான் போகும். சரிங்களா? சொல்லுங்க. குறைய வராது, ஒன்னும் மிஸ் ஆகாது. கைவிட்டு போனதெல்லாம் திரும்ப வரும். இது இந்த நேரம் எப்படிப்பட்ட தெரியுமா? திரும்பி வருகிற நேரம். திரும்பி வருகிற நேரம். 10 வருஷமா கையை விட்டு போனதெல்லாம் திரும்பி வருகிற வருஷம். வருகிற ஒரு இந்த வசனத்தை நான் எத்தனையோ வருஷத்துக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில பத்தி. நான் தாவீது ஆவியானவரால் நடத்தப்படுறவன். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கல வேண்டாம், நான் பேசுற கேட்டே வாங்க. சவுல் துரத்தும் பொழுது என்னை கர்த்தர் எப்படி நடத்துவார் என்பதை அறிந்து கொள்ற வரைக்கும், அப்ப எப்பயுமே ஆண்டோட நடத்துதல தான் அவன் மூவ் பண்ணுவான். ஆனா ஒரு பயங்கரமான நெருக்கம் வந்துச்சு. இனிமேல் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க முடியாது, என்னைக்காவது சவுல் என்னை கொலை செஞ்சிருவாரு அப்படின்னால தேவனுடைய வழிநடத்தலே இல்லாம சிக்லாக் அப்படின்னா பெலிஸ்தியுடைய தேசத்துக்கு, விக்கிரக ஆவிகளுடைய தேசத்துக்கு சிக்லாக்கு போறான். அந்த ஆக்கீஸ் ராஜா 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்துல ஆக்கீஸ் ராஜா என்ன செய்கிறான்? அவனுக்கு தாவீதுக்கு 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசினா, தாவீதுக்கு அந்த சிக்லாக்கை கொடுத்தான். சிக்லாக், எல்லாருமா சொல்லுங்க. சிக்லாக். இதுல போய் லாக் ஆயிட்டாரு. சரிங்களா? சிக்லாக். சிக்லாக்ன்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. அதுல சில அர்த்தங்களை சொல்றேன். என்னன்னா, கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் இல்லாத பிளேஸ். அடுத்து, காத்து எந்த பக்கம் வீசுதோ விண்டிங் பிளேஸ். காத்து வீசுற பக்கத்துல வாழ்க்கை போகணும். அப்படி இல்லை, ஆண்டவர் மூவ் பண்ற நேரத்துல தான் நம்ம போகணும். இவன் கையில கிட்டத்தட்ட 600 பேர் இருக்காங்க. 600 பேருக்கு இவன் தான் தலைவன். தலைவன் தப்பு செஞ்சுட்டா இவனுடைய வாழ்க்கையெல்லாம் கீழே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு கதை. ஆகையால இந்த குடும்ப தலைவன், பாஸ்டர், அப்புறம் சொல்லப்போனா அந்த எம்எல்ஏஸ், சிஎம், பிஎம், பெரிய தலைவராக இருக்கவங்க, ஹெட் மாஸ்டர், பிரின்சிபால், அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, தேவ சித்தம் இல்லாம போயிட்டாங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க? போய் எங்கேயாவது போய் சிக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் போய் தாவீது சிக்கிட்டான். சிக்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அமலேக்கன் வந்துன்னு போட்டு அந்த 1ஆம் வசனத்துல அமலேக்கன் வரான். அமலேக்கன்னா யார்? எங்க வந்தான்? யாத்ராம் 17ஆம் அதிகாரத்துல நான் வந்தப்ப பிரின்ஸ் பாட்டு பண்ணாங்க, யெகோவா நிசியே எந்தன் செய்யக்கூடியே. அந்த அமலேக்கன் வந்தான். எப்ப வந்தான்னு கேட்டீங்கன்னா, அங்க 17ஆம் அதிகாரம், யாத்ராம் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ரெபிதீம் என்ற பிளேஸுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது அந்த ரெபிதீம் என்ற பிளேஸ்க்கு வராங்க. அந்த ரெபிதீம் என்ற பிளேஸுக்கு அர்த்தம் என்னன்னா ரெஸ்ட் அப்படின்னு.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இளைப்பாறவே கூடாது. ஆமே. அவர் ரெஸ்டிங் பிளேஸுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா, அவங்க வந்த உடனே அவங்க ஒரு ரிலாக்ஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஊழியக்காரனை முறுமுறுக்கிறாங்க. உடனே வேதத்துல வாசிக்கிறோம், யாத்திராம் 17:8 அப்பொழுது அமலேக்கு வந்து, எல்லாம் கவனிங்க, அமலேக்கு வந்து எப்ப வரான் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலா இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுது, அப்பதான் உள்ள டோரை ஓபன் பண்றோம், உள்ள வரோம். உள்ள வந்த உடனே ஒரு பெரிய யுத்தம் நடக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த யுத்தத்துடைய முடிவுல இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே அந்த ஆத்திரம் 17:16 நினைக்கிறேன், அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடினால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். எல்லாருமா சொல்லுங்க, எல்லாருமா சொல்லுங்க. அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடினால தலைமுறை தலைமுறையும், இந்த தலைமுறையிலும் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். இந்த அமலேக் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, கலகத்தின் ஆவி. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில கலகம் நடக்குது. வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா, எஸ்தர் 3:1 15 வாசித்தீங்கன்னா, ஆக்கியனாகிய ஆமானுடைய சிங்காசனம் உயர்த்தப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சூசான் பட்டணம் கலங்கிட்டுன்னு பாக்குறோம். இன்னைக்கு ஆமானும் ஆக்கியனாகிய அமலேக் அப்படின்னா, அவன் ஆமான் வந்து அமலேக்கியன். அமலேக்குடைய சிங்காசனம் உயர்த்தப்படும் பொழுது ஒரு கலக்கம் ஏற்பட்டுச்சு. கவனிங்க, இன்னைக்கு யார் அமலேக்கியன் வந்து யாரை தாக்குவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. யாரு தேவனுடைய சித்தத்தை, நம்ம எப்பயுமே மேக ஸ்தம்பத்தினால, அக்னி ஸ்தம்பத்தால நம்மை கர்த்தர் நடத்துகிறவர். ஆமே. என்னைக்கு கர்த்தருடைய நடத்துதல விடுறோமோ அன்னைக்கு அமலேக்கியன் வரான். உள்ள வந்து 600 குடும்பங்களை தரமட்டமாக்கிட்டான். 600 குடும்பங்களை தரமட்டமாக்கிட்டான். 600 குடும்பங்கள் தரமட்டமான உடனே அங்க எல்லா ஜனங்களும், பைபிள்ல சொல்லிருக்குது, பலன் இல்லாத அளவுக்கு அழுதாங்க. அழுதுகிட்டு இருக்கவ அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க. மோசேக்கு விரோதமா கல்லறிய வச்சான்ல அமலேக்கியன், மோசேக்கு விரோதமா கல்லறிய வச்சான்ல. சேம் சபையில என்னைக்கு பாஸ்டர் விரோதமா மக்கள் எழும்புறாங்களோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அமலேக்கியன் என்ட்ரி பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் பாக்குறோம், இங்கேயும் கூட இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேருமே எழும்பிட்டான், கல்லறிய ஆரம்பிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, அமலேக்கியன் வந்த உடனே அங்க மோசேக்கு தலைவனுக்கு விரோதமா கல்லறிறாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்ப என்ன செய்யறான்? தாவீது மிகவும் நெருக்கப்படுறான். இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நீங்க ரொம்ப நெருக்கப்பட்டு வந்தீங்கன்னா, நெருக்கம் வர்றது இயற்கை. அந்த நெருக்கப்படுற சமயத்துல பல சமயத்துல நெருக்கம் எனக்கு வந்துருதுங்க. பண விஷயத்துல நெருக்கம், ஜனங்களால நெருக்கம், எல்லாத்தாலும் நெருக்கம் வந்துருது. நெருக்கம் வர்றது இயற்கை. அந்த நெருக்கம் வந்த சமயத்துல பிரின்சிபல் தாவீது என்ன செய்தான்? ஆண்டவர் கிட்ட நெருங்கி போனான். ஜனங்களை விட்டுட்டான். நெருக்கம் வர சமயத்துலதான் நம்ம கூட யார் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுகொள்ள நேரமே நெருக்க வர நேரத்துலதான் எவன் கூட இருப்பான், எவன் கூட இருக்க மாட்டான்னு தெரியும். நெருக்கம் வர்றது நல்லது. உபத்திரப்பட்டு அதனால பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், தேவனுடைய வார்த்தைய தேட ஆரம்பிப்பேன். அவன் நெருக்கப்பட்ட சமயத்துல இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு தாவீதுக்கு நெருக்கம் வந்தது போலவே எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இழந்து ஒரு நெருக்கத்தோட உட்கார்ந்துருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்க எல்லாத்தையுமே ஒன்னும் குறைவில்லாம திருப்பிக் கொள்வீங்க. எல்லாம் திருப்பிக் கொள்வீங்க. உலகத்தின் மனுஷனுக்கு தான் வந்து அவன் என்ன செய்வான்? குழியில போவான். ஆனா உங்களுக்கு எனக்கும் இயேசு இருக்கிறார். உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொண்டுட்டீங்கன்னா நான் ஜெயிச்சது போலவே நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. பாவம் செஞ்சு ஒருத்த படுத்த படுக்கையா திமிர்வாதக்காரன் படுத்திருக்க சமயத்துல இயேசு பக்கத்துல போய்
அவனை பார்த்து சொல்ல, திடன் கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க அத்தனை பேரும் யோசிச்சிருக்கலாம், நான் பாவம் செஞ்சுட்டேன் அதனாலதான் நான் இப்படி போயிட்டேன்னு யோசிக்கலாம். நான் உங்களுக்கு அழகா சொல்றேன், பாவங்களை மன்னிக்கிறவர் உன் பக்கத்துல பார்த்து சொல்றார், திடன் கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்துரு. அதனால உங்களுடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறவர். அவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, திடன் கொள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளைங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு. எந்த நேரத்திலையும் பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கட்டளை இருந்துச்சு, பலன் கொண்டு திடமனதாயிரு. இது நான் உனக்கு கட்டளை, நான் உனக்கு கட்டளையிடலையா, ஏன் சோர்ந்து போற, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு. திடமனத, மனசை விட்டுறாத, மனசை சோர்ந்து போக விட்டுறாத, மனசை பலப்படுத்திக்க. அப்படின்னா சிச்சுவேஷனை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். ஆகிய இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம், நெருக்கமான சிச்சுவேஷன்ல இருக்கலாம். நான் சேலஞ்ச் பண்றேன், நான் 1000 நெருக்கத்தை விட்டு நான் வெளியே வந்திருக்கிறேன். ஒரே காரியம், அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே வந்து தேவ சமூகத்துல என்ன பலப்படுத்துற வரைக்கும் என் பிரச்சனை என்னை விட்டு போகாது. யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்ற 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, யோபு புலம்புறத நிறுத்து, நீ ஒரு புருஷனை போல அறையை கட்டிக்கொள், திடப்படுத்திக்கொள். குழந்தை பருவத்துல அழுவோம், அம்மான்னு அழுவோம், குழந்தையா இருக்கப்போ அழுவோம். ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நாம யாரையாவது போய் தேட போவோம். ஆண்டவர் சொல்றாரு யோபுவை பார்த்து, உன் அறையை கட்டிக்கொள், புருஷனை போல உன் அறையை கட்டிக்கொள். நீ புருஷனாதான் இருக்கிற, ஆனா நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற. நீ புருஷனாதான் இருக்கிற, வயசு வந்துருச்சு, பிள்ளைங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ஆனா நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற. உன்னை திடப்படுத்திக்கொள். உன்னை திடப்படுத்திட்டேன்னா நான் பேசுவதை நீ கேட்ப. இன்னைக்கும் பார்க்கிறோம், கர்த்தர் என்ன பேசுறாரு தெரியலங்க. ஏன் தெரியல தெரியுமா? உன் லைஃப்ல ஸ்ட்ராங் மைண்ட் இல்ல. யோபு விட்ட ஆண்டவர் பேசினார், புருஷனை போல உன்னை திடப்படுத்திக்கொள், உன்னை இருதயத்தை பலப்படுத்திக்கொள். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்ச உடனே அவனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போனதெல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். ராமேன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த நேரத்துல உங்க மைண்ட், உங்க மனசு கீழே போக விட்டுறாதீங்க. மனசு துக்கத்துல மூழ்க விட்டுறாதீங்க. உங்க மனசு ஐயோ என் பிள்ளைங்க, ஐயோ என் மனைவி, என் வீடு நினைக்கிற வேண்டாம். அதுக்கு பதிலா உங்க மைண்டுக்குள்ள வர வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளுங்க, எல்லாம் திரும்ப வரும். உன்னை திடப்படுத்த 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 எவ்வளவுக்குள்ள திடப்படுத்துறியோ அவ்வளவுக்குள்ள எல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். அல்ல சொல்லுங்களேன். ஒரு வசனம் சொல்லுது, சகரியா ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல நான் நினைக்கிறேன் 2ஆம் வசனத்துல பாக்குறோம், செருபாபேல் 70 வருஷமா பயங்கரமான உபத்திரம் படுறான், புறஜாதி ராஜாக்களால் உபத்திரம் படுறான். அந்த சமயத்துல கர்த்தர் பேசுறார். எடுத்து வாசித்து பாருங்க, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். செருபாபேலே, நீ திடன்கொள் என்று திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் திரும்ப சொல்லுங்க, திடன்கொள். திரும்ப சொல்லுங்க, திடன்கொள். சத்தமா சொல்லுங்களேன், திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் கவனிங்க, வாசிங்க. யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு முதல் வசனம் போட்டிருக்குது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப அது டச் பண்ணப்பட்டுச்சு. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவங்க பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லுது, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீதியானவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, எப்படி எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க, அதற்கு எல்லாம் சொல்லுங்க, அதற்கு இது உங்கள் பார்வையிலே ஒன்றுமில்லாதது போல.
எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் இல்லாதது போல. அப்படிதானே இருக்குது. லைஃபே போச்சு, ஒண்ணுமே இல்லை. அப்படி காண்கிறீங்களா? ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார், திடன்கொள். 2வது சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார், திடன்கொள். 3வது சொல்றார், திடன்கொள். அல்லேலூயா. தைரியமா வேலையை செய்ய. நான் உனக்கு முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை 2 மடங்கு தருவேன். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாம போச்சா? ஒண்ணுமே இல்லாதது போல இருக்குது. தாவீது எல்லாத்தையும் இழந்துட்டான், ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் இல்லாதது போல உன் பார்வையை தோணுதா? திடன்கொள், திடன்கொள், திடன்கொள். 3 முறை கர்த்தர் சொல்ல. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை திடப்படுத்தும். உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வர சமயத்துல, இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, சொல்ல முடியாது, வெளியில சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு கேட்டேன். ஆண்டவர்ட்ட இந்த தெளிவா என் காதுல கேட்டு, திடன்கொள். அதனாலதான் அந்த மெசேஜ் எடுத்தேன். என் சிச்சுவேஷனுக்கு தான் மெசேஜ் எடுத்தேன். எனக்கு தேவையில்லாத பழி சொற்கள், தேவையில்லாத காயங்கள், தேவையில்லாத குத்து, அப்படியே சோர்ந்து போயிருக்கிற சமயத்துல ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, திடன்கொள், திடன்கொள், திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இது ஒன்றுமில்லாதது போல உன் பார்வைக்கு தெரியுதா? திடன்கொள், திடன்கொள், திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கும். 2 இல்ல, யோபுக்கு தான் 2 இருந்துச்சு, ஆனா இதுக்கு பெருசா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கத்தி சொல்லுங்க. பக்கத்துல முந்தின லைஃப்ல அதை விட இனி வரப்போற நாட்கள்ல எல்லாம் பெருசா இருக்க போகுது. யோபுக்கு தான் 2 மடங்கு, உங்களுக்கு 2 மடங்குல ஆண்டவர் சொல்றார், பெருசா வரப்போகுது, பெருசா வரப்போகுது. கைகளை தட்டி வராம சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கும் வந்திருக்கலாம், எனக்கும் வந்திருக்குது, தாவீதுக்கு வந்திருக்குது, செருபாபேலுக்கு வந்திருக்குது, ஆமென், ஆபிரகாம் லோத்துக்கு வந்திருக்குது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இப்ப சொல்றாரு, தீர்க்கதரிசனமா சொல்றாரு, திடன்கொள், திருப்பிக் கொள்ளுவேன். ஆமென். திடன்கொள், திருப்பிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உன் மனசை திடப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுதான் முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, திடன்கொள். பக்கத்துல சொல்லுங்க, திடன்கொள். சொல்லுங்க, திடன்கொள். ஹல்லேலூயா. வேதத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, வேதத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, தாவீது கர்த்தரை நோக்கி அதை பிடித்துக் கொள்வேனா, அவங்கள பின்தொடரலாமா, அவங்க எல்லாம் ஒரு பெரிய அமெரிக்கா மாதிரி இருக்காங்களே, ராணுவம், பெரிய ராணுவம், என் கையில எல்லாருமே சோப்லாங்கிகளா இருக்காங்களே, இவங்களை கொண்டு போய் அவங்க யுத்தத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி தாவீது கேள்வி கேட்கிறான். பெரிய பிரச்சனையை பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், அவங்க பெருசு, நான் ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கேன் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், பின்தொடர். பக்கத்துல சொல்ல, பின்தொடர், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முயற்சி எடு, நிச்சயமாய் வாய்க்கும். முயற்சி எடு, நிச்சயமாய் வாய்க்கும். 10 வருஷமா உன் கையை விட்டு போனதெல்லாம் திரும்ப வரும். உன்னுடைய பிள்ளைங்க வருவாங்க, ஒரு சுகம் வரும், ஒண்ணு கூட குறைபடாது, எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு இந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த 9ஆம் வசனத்தை வாசித்து, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே நின்று போனாய். எல்லாருமா சொல்லுங்க, பேசோர். கொஞ்சம் சொல்லுங்க, பேசோர். சத்தமா தான் சொல்லுங்களேன், பேசோர். அவங்க துரத்திக்கிட்டே போறான், முயற்சி எடுத்துட்டான், ஸ்டெப் எடுத்துட்டான். ரைட், ஆண்டவர் சொல்லிட்டார், நம்ம எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஸ்டெப் எடுத்துட்டான். ஆனா பேசோ அப்படின்ற இடத்துக்கு வந்தோடனே அவனால் மூவ் பண்ண முடியல. 15 பேர் நின்றுட்டாங்க. ஏற்கனவே ஸ்ட்ரென்த் கம்மி,
பேசுவோர்னா குளிர்ந்து போன அனுபவம். நான் உனக்கு சொல்றேன், உன் லைஃப்ல பேர்ன் அவுட் ஆயிட்டீங்களா? முடிஞ்சிச்சு கதை. கேக்குறீங்களா? ரொம்ப உழைச்சிட்டேன், ரொம்ப ஜெபிச்சுட்டேன், ரொம்ப போராடிட்டேன், அவ்வளவுதான், பேர்ன் அவுட் ஆயிட்டு. உன் கூட அந்த 200 பேர் கூட இருந்தவங்க நின்றுட்டாங்க, 400 பேர் தான் இருக்காங்க. டோன்ட் வரி, யாரு நின்னாலும் நீ முயற்சி எடு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரு நின்னாலும் நீ எடுக்கிற முயற்சியை நிப்பாட்டாத, முயற்சி எடுத்துக்கிட்டே இரு. ஆமென். உன் ரேஸை நிப்பாட்டாத, உன்னுடைய ரேஸ் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ராமன் சொல்லுங்களேன், சத்தமா ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. போகிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்க சமயத்துல பைபிள்ல பார்த்துருக்கோம், இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க. ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ரோட்ல போயிட்டு இருக்கப்ப போற சமயத்துல ஒருத்தனை பார்க்கறான். பார்க்கும்போது ரோட்ல அடிபட்டு கிடக்கிறான். அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். போராடிட்டு இருக்கப்ப தாவீது அவனை கண்டுக்காம போகல. இவன் தான் நல்லா கவனிக்கணும், இவன் தான் கீழே விழுந்து கிடக்கிறான் பாத்தீங்களா? இவன் தான் உன் வீட்டை இடிச்சவன், இவன் தான் வீட்டை எரிச்சவன், இவன் தான் உன் பிள்ளைங்க பொண்டாட்டியெல்லாம் கொண்டுட்டு போனவன், இவன் தான் உன் லைஃபையே சூறையாடினவன் கீழே கிடக்கிறான். ஹலோ, உன் லைஃபையே சூறையாடினவன் கீழே கிடக்கிறான். இவனாலதான் உன் லைஃபே போச்சு, உன் குடும்பம் போச்சு, பிள்ளைங்க போனாங்க, பொருள் போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு. இவன் தான் கீழே கிடக்கிறான். உயிர் வேற ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது. இப்ப தாவீது பாக்குறான். தாவீது அவனை கொலை செய்யலாம், இல்லாட்டினா அவனுக்கு திரும்ப உயிர் கொடுக்கலாம். இப்ப உனக்கு எதிர்த்தவனை பார்த்து அவனை ஆசுவதி, திராட்சை ரசத்தை கொடு, தண்ணியை கொடு, சாப்பாடை கொடு, அப்பத்தை கொடு. உனக்கு எதிராக செயல்படுறவனை சபிச்சிராத, உனக்கு எதிராக செயல்படுறவனை வெட்டிராத, உனக்கு எதிராக செயல்படுறவனுக்கு தண்ணி கொடு, அப்பம் கொடு, திராட்சை ரசம் கொடு. அவன் எந்திரிச்சு உனக்கு ஆதரவா இருப்பான். உயிருள்ள வரைக்கும் உனக்காகவே கூட இருப்பான். கைகளை தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, உனக்கு எதிர்த்தவன் ஆமா உயிருக்கு ஊசலாடுவான். என்ன யோசிக்கிறீங்க? உயிருக்கு ஊசலாடுவான். இப்ப அவனை சபிக்கிறதா, கொல்றதா, இல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதா? என்ன மெல்வின்? யூசுவலா ஒரு மனுஷன் நமக்கு பண்ண துரோகத்துக்கு வேணும்டா அப்படின்ட்டு போவான். பட் ரட்சிக்க நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நீங்கள் நானும் இறங்கணும். நான் போற வழியில அது முக்கியம் இல்லை, இறங்கி அவனை கவனி. அவன் தான் உனக்கு கண்ணை போல மாறுவான். அவன் தான் கடைசியில உனக்கு வழியை காட்டுவான். அவன் உனக்கு கர்த்தருடைய ஆவியானவ, உனக்கு தெரியாத உன்னுடைய பொக்கிஷத்தை கொண்டு போறவனே அவன் தான். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் புரிஞ்சவங்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு என் கையில எத்தனையோ வருஷம், 30 வருஷமா கிடைக்காத ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து அதை கொடுத்து எல்லாத்தையும் ஏமாந்து போன நம்ம இன்னைக்கு கையில பாஸ் பண்ணி ப்ரே பண்ணிருக்கேன். பட்டா என் கைக்கு வந்துச்சு. இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், உனக்கு நான் சொல்றேன், உன் கையில எல்லாம் திரும்பி வரும், எல்லாம் திரும்பி வரும். எதிரிகள் கையிலிருந்து கர்த்தர் பிடுங்க கொடுப்பாரு. எதிரிகள் கையிலிருந்து உன்கிட்ட பிடுங்க, உன்னுடையதை பிடுங்கி கொடுப்பாரு. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, எதிரிட்டு இருந்து உன்னுடையதை பிடுங்கி கொடுப்பாரு. உன் இதை பிடுங்கி கொடுக்கிற தேவன். ஆமென். இன்னைக்கு நான் ப்ராஃபஸியா பண்றேன், எதிரி கையில இருந்து உன்னுடைய பொருட்களை, உன்னுடைய ஆசீர்வாதங்களை, சொத்துக்களை எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு ஒரு சோதனை வருது. இந்த சோதனை நீ எப்படி ஜெயிக்க போற? இந்த சோதனையில நீ அவனுக்கு கொல்லவும் செய்யலாம், அவனுக்கு உயிர் கொடுக்கவும் செய்யலாம். இந்த சோதனையில ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, அவனை கொன்றாத, அவன் தான் உன்னை காட்ட போறான், அவன் தான் உனக்கு வழியை காட்ட போறான், அவனுக்கு உயிரை கொடு. அவன் மூலமாவே கர்த்தர் உனக்கு பெருசா செய்ய போகிறார். விரும்புறவங்க கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 17 வசனத்தை வாசிங்க. அவர்களை தாவீது சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன. போதும் 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 போதும், எல்லாருமே கவனிங்க.
தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி, எல்லாருமா சொல்லுங்க, அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் 24 ஹவர்ஸ்ல உன் லைஃப்ல ஒரு மாற்றம் நடக்க போகுது. 24 ஹவர்ஸ், ஆமென். 24 மணி நேரம் லைஃபே போச்சு, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமில்லாதது போல இருக்குது. அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் பேசுறார். ஒரு சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் 24 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஆவிக்குரிய யுத்தம், 24 மணி நேரம் தேவனை துதிக்கிற துதி. ஆமென். எத்தனை பேர் 24 மணி நேரம் நம்ம சபையில செய்யலன்னு ஆசைப்படுறீங்க? ஒருவேளை உங்களுக்கு நீங்களே செஞ்சு பாருங்க. ஒரு 24 ஹவர்ஸ் ஒரு நாளை குறிச்சு வச்சுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு 24 ஹவர்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட்ல அப்படியே ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஆராதனை பண்ணுங்க. 24 மணி நேரம் செஞ்சு பாருங்க. அவ்வளவுதான். அடுத்த நாள், ஆமென், அடுத்த நாள் உன் லைஃப்ல உனக்கு எதிரியே இருக்க மாட்டான். எல்லாத்தையும் நீ திருப்பி கொள்ள போகிற. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை, ஒரு நாள் முழுசுமா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போறாரு. இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீ எடுக்கிற முயற்சி வீணாவே போகாது. நீ எடுக்கிற முயற்சிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய கையிலிருந்து எதெல்லாம் பிடுங்கப்பட்டுச்சோ அதெல்லாம் கர்த்தர் சத்துருவின் கையிலிருந்து பிடுங்கி உன் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். அதை கர்த்தர் கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே சதமா, ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே. ஆமென். டைம் ஆயிடுச்சு. இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்ப கவனிங்க. எத்தனையோ நாடுகள்ல போய் எல்லாம் சொல்லுங்க, அமெரிக்கன் சொல்லுங்க, திருடேன், கலகம் பண்றவன், கொள்ளடிக்கிறவன், ஊரெல்லாம் போய் சூறையாடிட்டு வரவன், எல்லா பணம் எங்க வச்சிருக்கான்? அவன் சேர்த்த பணம் எங்க இருக்குது? அவன் சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் இவன்கிட்ட போனது வச்சுக்கலேன், இவன் வீட்டுல இருந்து போனது ஒரு 10 லட்சம் வச்சுக்கலேன். ஆனா அந்த அமலேக்கன் இருக்கா பாருங்களேன், எதிரிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி. கவனிங்க, எதிரிட்ட 1 கோடி. இவன் கையை விட்டு போனது 10 லட்சம், அவ்வளவுதான். ஆனா எதிரி கையில 1 கோடி இருக்குது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இவன் என்ன பண்றான்? ஒரு நாள் முழுசுமா யுத்தம் பண்றான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். வசனத்தை வாசிங்க, 26 வாசிங்க. தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவள் கொள்ளையாடினவைகளை தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இதோ இதோ, சத்தமா சொல்லு, இதோ இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாத பாகம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இதோ இதோ சொல்லுங்களேன். இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். கொள்ளையிலே உங்களுக்கு உண்டாயிருக்கிற உங்க ஆசீர்வாத பாகமே அமலேக்கன் கையில இருக்கு. உங்க ஆசீர்வாத பாகமே பிசாஸ் கையில இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, 24 மணி நேரத்துல இவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த வசனத்தை முடிச்சிடுறேன் சொல்லி பாருங்க. யாரு கொடுக்கிறா பாருங்க. 27 வசனம். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கு, தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கு. இப்படியே நீங்க வாசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 10 பட்டணத்துக்கு அவன் என்ன செய்றான்? எல்லாரும் கிஃப்டா கொடுக்கறான். ராமே சொல்லுங்களேன். எல்லாம் பாருங்களேன். அதை வாசித்து பாருங்க. 27 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் பாருங்க. எவ்வளவு பேருக்கு கொடுக்கறான். இவன் அவ்வளவு சேர்ந்துருச்சு. அப்படின்னா இந்த பாருங்க, இந்த கட்டடம் முழுசுமா ஒரு 500 ரூபா கட்டா நிறைஞ்சிருந்தா அப்ப இருக்கும். என்ன ஒரு ஒண்ணுமே பேசாம இந்த கட்டடம் முழுசுமா ஒரு 500 ரூபா கட்டா நிறைஞ்சிருந்தா அப்ப இருக்கும். அப்பா கூப்பிட்டு மாந்தோப்புல இருக்கவங்களுக்கு, பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும், எல்லாரும் கொடுத்தும் உங்களுக்கு மீதி இருக்கும். அல்லேலூயா. சத்தம் வராம சொல்லுங்க. இது தாவீதுக்கு மட்டும் தான் வருமா? இது தாவீதுக்கு மட்டும் தான் வருமா?
பிராங்க்லினுக்கு வரக்கூடாதா? சொல்லுங்களேன். இது தாவீதுக்கு மட்டும்தான் வருமா? இல்ல பிராங்க்லினுக்கு வரக்கூடாதா? இதோ சத்துருடைய கொள்ளையில் உனக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாத பாகம் தாம்பரத்துக்கு கொடுப்போம், வட சென்னைக்கு கொடுப்போம், திருநெல்வேலி கொடுப்போம், கோயம்புத்தூர் கொடுப்போம். அப்படிதான் போட்டிருக்கு. இஸ்ரவேலுக்கு எல்லா பட்டணங்களுக்கும் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் தாவீதை உயர்த்தினது போல இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் பல பட்டணங்களுக்கு போய் கொடுக்கிற அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பாச்சு இதோ சொல்லுங்க, இதோ சத்தம் பாச்சு, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையிலே உனக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாத பாகம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாத பாகம் வேணும் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாத பாகத்தை தாவீது கர்த்தர் கொடுத்தா நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தரை திருப்பி கொடுப்பா நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து ஜெபிக்க போறோம். பாஸ்டர் மெல்வின் வர்ஷிப் பண்ணி ஜெபிக்க போறாங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியான ஒரு ஹீலிங். ஆமென். எதை இழந்தீங்களோ அது எல்லாம் கர்த்தர் உனக்கு தர போறாரு. சாத்தான் கையிலிருந்து கர்த்தர் பிடியும் கொடுக்க போறாரு. சாத்தான் கையிலிருந்து பிடியும் கர்த்தர் கொடுக்க போறார். கண்களை மூடிக்கொள்ளுமா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்புறீங்க? 2 மடங்கு இல்ல, ஆண்டவர் அதுக்கு மேல எனக்கு கொடுக்க போறான்னு சொல்றவங்க கை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா தான் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்திடுவோம். சொல்லுங்க. ஓ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்திடுவோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி. நல்லா கையை தட்டி சொல்லணும். கமா. ஆவி உண்டு, ஓ வசனம் உண்டு, அன்றாட வெற்றி. நல்லா கையை தட்டி. ஓ வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நல்லா கையை தட்டி சொல்லுங்க. ஓ வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நல்லா கையை தட்டி. ஆண்டவர் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. 2 மடங்கு திருப்பி வர போகுது. சந்தோஷமா சொல்லுங்க. நல்லா கையை தட்டி சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்திடுவோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்திடுவோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. இது வெற்றி நாள். ஆவி உண்டு, வசனம் உண்டு. நல்லா தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க. வாதையுந்தன் கூடாரன் மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல். சொல்லுங்க. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நல்லா கையை தட்டி. பிரியமானவனே, குதூகலம் கொண்டாட்டமே. சொல்லுங்க. என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. நல்லா கையை தட்டி. அப்படி கைகளை உயர்த்தி. ஓ ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம். இயேசுவின் சன்னிதானம். ஓ குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானம்
சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஓ ஆடுவோம் ஆனந்தமே. Yes Lord, ஆனந்தம் ஆனந்தமே. குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் ஹalleluya குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் எல்லாரும் அப்படியே கைகளை தட்டி 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 வாய்களை திறந்து, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. உல்லாபோ ஷகபானாபா ரிதேதேவே வார்த்தை எனக்காக வேலை செய்யும். இன்னைக்கு வந்த வார்த்தை எனக்காக வந்த வார்த்தை. ஓ சிக்லாக்கள நான் இருக்க போறதில்ல. எதெல்லாம் நான் சிக்லாக்கள லாக் ஆனானோ என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு. ஓ நான் வெற்றி நடக்க போகிறேன். என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்றாரு. இதே இடத்துல நான் சாக போறதில்ல. ஆண்டவர் எனக்காக ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரு. ஓ எனக்கு ஒரு ஹோப் உண்டு. நல்லா கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹோலி நமோ ஷக்கபானி தேரேபே ஹோலி நமோ ஷக்கலே தேரேபே லிமோ ரட்டனமா நம ரிபலதே ஹோலி நமோ ஷக்கலே தேரேபே கட்டனமா. நல்லா கையை தட்டி நன்றி 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 இயேசுவே. Today I prophesy over your life. இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் மீது தீர்க்கதரிசனமாக உரைக்கிறேன். I prophesy this as a prophet of God over your life. தேவனுடைய தீர்க்கதரிசியாக உங்க வாழ்க்கையின் மீது இந்த தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறேன். Everything that the cankerworm, that the locust has eaten, எந்தெந்த காரியங்கள்லாம் வெட்டுக்கிளிகள் பட்சித்து போடுதோ, Old Testamentல 100% ரிட்டர்னுங்க, நியூ டெஸ்டமென்ட்ல 200% ரிட்டர்ன் ஆண்டவர் நம்மளுக்கு. நல்லா கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு 200% ரிட்டர்ன். ஓ ரீபா I speak a 200% return in the mighty name of Jesus. 200 மடங்கு 200 மடங்கு. Speak it a 200% return in Jesus name. இயேசுவின் நாமத்தால 200 மடங்கு அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். Your health is coming back 200%. Your wealth is coming back 200%. உங்களுடைய சுக வாழ்க்கை 200 Your ministry is coming back 200%. ஊழியத்தை 200 மடங்கு பெற்றுக்கொள்கிறீர்கள். அவங்க நினைச்சாங்க நீங்க திருப்பி வர மாட்டீங்கன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 200% திருப்பி வர போற ஒரு அபிஷேகத்துக்குள்ள இன்னைக்கு நீங்க காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. ஆண்டவர் வார்த்தை உங்களுக்காக யுத்தம் செய்யும். நம்புறங்க மட்டும் நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லபோ ரிகதினமோ ஷக்கலேதரபே. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி Oh Lord, we bless your name. தேவ பிரசன்னம் இங்க இருக்கு. There's a tangible presence of God in this place. தேவனுடைய தத்ரூபமான அபிஷேக மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. Oh, we bless you, Jesus. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லக்கச்சா அப்படி கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி அவருடைய கைகளை உயர்த்தி அவரை மட்டும் யோசிங்க. இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் நான் வருகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் நான் வருகிறேன். என் நேரமும் உந்தன் சுவாசம் துதித்திடுமே என்னாலுமே.
எந்தன் வாழ்க்கை மகிமையே பாடிடுமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே 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 இயேசுவே. அவர் பேரை நீங்க சொல்ல 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 அற்புதம். இயேசுவே. அவரை தொடங்க பார்க்கலாம், அவரை தொடங்க பார்க்கலாம், அவரை தொடங்க பார்க்கலாம். இயேசுவே. Yes Lord. இயேசுவே. இயேசுவே. நீங்க மட்டும் சொல்லுங்க, இயேசுவே உமருகினிலே. உங்க சத்தம் உயர்த்தும். ஆவலாய் நான் வருகிறேன். உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசுவே உமருகினிலே ஆவலாய் நான் வருகிறேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. சொல்லுங்க, என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உம்மகிமையே பாடிடுமே. கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே. லக்கத்திலே பௌஷாகாதினவே இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே. Lama nama katsile bashak. இழந்த எல்லா காரியங்களையும் இப்பொழுது நாங்க திருப்பி கொடுக்கிறோம். இயேசுவே எல்லா சொல்லுமா வாய்களை திறந்து இழந்த அனைத்து காரியங்களை நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம். இழந்த அனைத்து காரியங்களையும் இயேசுவின் நாமத்தால திருப்பி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தால பின்தொடர்ந்து செல்லுறதுக்கு தேவன் இரட்டிப்பான பலத்தை உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால ஒரு சோர்வின் ஆவியை எடுத்து போட்டு ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவியை உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். எல்லா சோர்வின் ஆவிகளை கத்தர் எடுத்து போட்டு, எல்லா பலவீனத்தின் ஆவிகளை எடுத்து போட்டு கத்தர் உற்சாகத்தின் ஆவி, பலத்தின் ஆவி, ஒரு திட நம்பிக்கையின் ஆவிய ஆண்டவர் உங்க மேல அருளி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை இவ்வளவு நாள் ஆண்டவரை முடங்கடித்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை அவைகள் செயலிழந்து போகிறதுக்காக நீங்க எங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தினால வெற்றியை திருப்பிக் கொள்கிறோம். வெற்றியை திருப்பிக் கொள்கிறோம். பொருளாதாரத்தை திருப்பிக் கொள்கிறோம். ஆண்டவரை இடத்தை திருப்பிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆத்துமாக்களை திருப்பிக் கொள்கிறோம். ஆண்டவரை பொருளாதாரத்தை திருப்பிக் கொள்கிறோம். சுப வாழ்க்கையை திருப்பிக் கொள்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரை திருப்பிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எந்த காரியங்களை பிசாசு திருடி கொண்டு போனாலும் அவைகளை நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க அவைகளை திருப்பிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ரபாதன மரபி ஷபரவதன மரபிக்கரன மரபிதனமா ரியாந்துன மெரிபிக்கரன மரபா ஷபரவதனமா. ஆமென். நான் ஜெபம் பண்ண விரும்புறேன்.
எனக்கு கர்த்தர் தெளிவா காண்பிக்கிறாரு. உங்க பாடியில ஒரு பர்டிகுலரா ஒரு செல்களோ ஒரு நரம்புகளோ வீக்கா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய பலனை, உன்னுடைய சுகத்தை, உன் சரீரத்தினுடைய பலனை கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுக்கிற நேரம். திருப்பி கர்த்தர் தருவேன்னு பார்க்குறாரு. நான் தெளிவாக நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு செல் இல்லை ஒரு நரம்பு அப்படியே டேமேஜ் ஆன மாதிரி பார்க்குறேன். டேமேஜ் ஆன மாதிரி பார்க்குறேன். ஆண்டவர் எனக்கு அதை சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியான் சொல்கிறாரு, அதை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு திரும்ப உனக்கு பலப்படுத்தி உன்னுடைய நாட்களை உன் காலங்களை கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு வாக்குப்படுறேன். ஆவியானவர் இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு நீங்க ரொம்ப திணறிட்டு இருக்கீங்க. ஒரு வாசல் திறக்கப்படும். உனக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வாசல் திறக்கப்படும். உன் வீடு அப்படியே டேமேஜ் ஆன நிலைமையில் இருக்குது. கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன மாதிரி உனக்கு சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ற நேரம் வந்துருச்சு. எல்லாவற்றையும் திருப்பி கொள்ற நேரம் வந்துச்சு. இந்த இடத்துல இருக்க யாரோ ஒருத்தங்க நீங்க வித்துடலாமா வீட்டுன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு இன்னும் ஒரு வீட்டை தருவேன்னு வாக்கு பண்றாரு. கர்த்தர் எனக்கு இன்னும் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன்னு வாக்கு பண்றாரு. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, இன்னும் ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டது போல இன்னும் உனக்கு உன்னை கர்த்தர் தரப்போகிறார். இனி வரப்போகிற வாழ்க்கை ஒரு யோசேப்பு கனிதருகிற திராட்சை செடியை போல மலர்ந்தது போல உங்க குடும்பம் இயேசுவின் நாமத்துல ஒரு யோசேப்பை போல தடைகளை தாண்டி, குழிகளை தாண்டி, நாட்டை தாண்டி, சிறையை தாண்டி ஒரு உச்சகட்டமான உயர்வை கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா தடைகளையும் தாண்டி நீ வளர்ந்து நீ உயர போகிற ஒரு நேரம் வந்துருச்சு. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். பிசாசு உன்னை கொலை செய்ய பார்த்தான். ஆவியானவர் உன்னை உயர்த்த நினைச்சார். நீ கீழே மூழ்கி போக மாட்ட. நீ மேல மறுபடியும் மேல மேல வருவ. உன்னுடைய சுகம் மேல வரும். உன்னுடைய சமாதானம் மேல வரும். உன்னுடைய வாழ்க்கை தரம் மேல வரும். கட்டுகள் உடைவதாக. பிசாசு உன்னை பாவத்துல கட்டி வச்சிருக்கானா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இனி புலம்புறத நிறுத்து. கர்த்தர் பேசுறத நீ கேட்க போற. கர்த்தர் பேசுறத கேட்க போற. இந்த இடத்துல யாருக்கோ கர்த்தர் சொல்றாரு, உங்க தோல் முதற்கொண்டு ஒரு புது பலன் அடையிறது நான் பார்க்கிறேன். தோல் முதற்கொண்டு புது பலன் அடையிறத பார்க்கிறேன். கர்த்தர் உனக்கு திரும்ப சொல்றாரு, உனக்கு அறிமுகமானவர்கள்லாம் உன்னை விட்டு போயிட்டாங்க. இப்ப திரும்ப அவங்களை உன்னிடத்துல கொண்டு வருவேன். அவங்க திரும்பி உன்னை வந்து சந்திக்கிற நேரம். அவங்க உன்னை திரும்பி சந்திக்கிற நேரம். அவங்க திரும்பி உன்னை சந்திக்கிற நேரம். யாரெல்லாம் உன்னை விட்டுட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் திரும்ப வந்து உன்னை சந்திக்கிற நேரம், காலம், ஃபேவர், தேவனுடைய தயவு செய்கிற காலம். இந்த காலம் கர்த்தருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆவியான உனக்கு நான் சொல்றாரு. ஆமென். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஒரு கிருபை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.